வெல்கம் டு உபயோக சிந்தனை. சிறுவர் கதைகள். முதல் கதையின் தலைப்பு வறுமை. வாங்க கதை கேட்கலாம். கமல் ஒரு ஏழை சிறுவன். அவன் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தான். அவனுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தது. அவர்கள் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு போதுமான உணவு கூட கிடைக்காது. ஒரு நாள் கமல் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது ஒரு பணக்கார வீட்டின் முன்புறம் ஒரு பணக்கார வீட்டு சிறுவன் புதிய அழகிய ஆடைகள் போட்டுக்கொண்டு விலை உயர்ந்த விளையாட்டு பொம்மைகளை வைத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருப்பதை கண்டான். கமல் அந்த சிறுவனை பார்த்துவிட்டு, என்னிடம் இவையெல்லாம் நன்றாக இல்லையே என்று வருத்தப்பட்டான். அவனும் அந்த சிறுவனைப் போலவே ஆடைகள் அணிய வேண்டும் என்றும் விளையாட்டு பொருட்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டான். கமல் வீட்டிற்கு சென்று தனது தாயிடம் இந்த விஷயத்தை பற்றி சொன்னான். அவனுடைய தாய் அவனிடம், கமல், நாம் ஏழைகள், நம்மிடம் பணம் இல்லை, எனவே நமக்கு போதுமான உணவு கூட கிடைக்காது. ஆனால் நம்மிடம் நல்ல குடும்பம் இருக்கிறது, நம்மிடம் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், இதுவே நமக்கு மிகப்பெரிய செல்வம் என்றார். கமல் தனது தாயின் வார்த்தைகளை புரிந்து கொண்டான். அவன் தனது தாயை அணைத்து கொண்டான். அவன் இனிமேல் எந்த வருத்தமும் படப்போவதில்லை என்று தனக்குள் நினைத்து கொண்டான். கமல் ஒரு நல்ல சிறுவன். அவன் தனது குடும்பத்தினர் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தான். அவன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருப்பான். அவன் எப்போதும் பொறுப்பாக இருப்பான். கமல் ஒரு ஏழை சிறுவன் என்றாலும் அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். அவனுக்கு நல்ல குடும்பம் இருந்தது. அவனுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். இதுவே அவனுக்கு மிகப்பெரிய செல்வம். படிப்பில் ஆர்வம் காட்டி நன்றாக படித்து வந்தான் கமல். ஒரு நாள் வகுப்பில் பாடம் நடத்தும் போது ஆசிரியர், ஏழையாக பிறப்பது தவறில்லை, ஆனால் ஏழையாகவே வாழ்வதுதான் தவறு என்றார். ஏழையாக பிறந்திருக்கலாம், ஆனால் நாம் வாழும் ஏழ்மையான வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார். சந்தர்ப்பம் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றார். கடினமாக உழைக்க வேண்டும், சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும், சிறு சேமிப்பே சீரிய வாழ்வு என்றார். பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும், நிதானமாகவும் விடாமுயற்சியுடனும் எந்நேரமும் இயங்க வேண்டும் என்றார். பாதுகாப்பான வழிகளை பின்பற்றி பொறுமையாக எதையும் கையாள வேண்டும் என்றார். நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது, வல்லவனாகவும் இருக்க வேண்டும் என்றார். சுறுசுறுப்புடன் வேலைகளை வேகமாக சீக்கிரமாக பதறாமல் சரிவர செய்து முடிக்க வேண்டும் என்றார். வாழ்க்கையில் வெற்றி பெற இது போன்ற சிந்தனைகள் பெரிதும் உதவும் என்று பாடம் எடுத்தார். அன்று இரவு வீட்டில் பள்ளியில் ஆசிரியர் பாடம் எடுத்ததை நினைத்து பார்த்தான். ஏழையாக வாழ்வதுதான் தவறு என்றார் ஆசிரியர். எனவே எனது குடும்பம் ஏழ்மையில் வாடக்கூடாது, எனது குடும்பத்தை நன்றாக வளமாக மாற்ற வேண்டும் என்று எண்ணினான்.
வீட்டில் சிறிய சிறிய வேலைகளை செய்து வந்தான். பள்ளி பாடங்களையும் நன்றாக படித்தான். கமலுக்கு செல்வந்தராக வேண்டும், சமுதாய சேவையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இரவு பகலாக சிந்தித்தான். அவனது அம்மா, நீ நன்று படித்து பெரிய டாக்டராக வேண்டும் என்றார். இதையே அவனது வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு நன்கு படித்து பெரிய டாக்டரானான். நிறைய பணம் சம்பாதித்தான். வீடு, நிலம், வாகனம், தங்க நகைகள் போன்றவற்றை வாங்கி குமித்தான். நிறைய பணம் சேர சேர அவனது கிராமத்தில் சமுதாய சேவையும் செய்ய ஆரம்பித்தான். இலவசமாக மருத்துவ உதவியும் செய்து வந்தான். அவனது கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் நல்ல சிந்தனையாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றான். அவனது ஏழ்மை நிலையை மாற்றி செல்வந்தராக அவனது குடும்பத்தை பார்த்து கொண்டான். இதையெல்லாம் எதிர்பார்க்காத அவனது அம்மா கமலின் வளர்ச்சியைக் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டார். கமலை பாராட்டி மகிழ்ந்தார். கமலின் குடும்பமும் பணக்கார குடும்பம் பட்டியலில் இடம்பெற்றது. கமலின் வாழ்க்கை நிறைய பேருக்கு அவனது கிராமத்தில் ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தது. உழைப்பால் உயர்ந்த மனிதர் என்று பெயர் எடுத்தான். கமலை போல் கடினமாக உழைத்தால், நல்ல சிந்தனையுடன் இருந்தால் ஏழ்மை நிலையை மாற்றி யார் வேண்டுமானாலும் பணக்காரர் ஆகலாம், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். முடிவுற்றது. இரண்டாவது கதை. தலைப்பு: ஏழ்மையிலும் நேர்மை. வாங்க கதை கேட்போம். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு தந்தை, ஒரு தாய் மற்றும் ஒரு மகன் இருந்தனர். அந்த மகனுக்கு பெயர் பாபு. பாபு ஒரு நேர்மையான மற்றும் கடின உழைப்பாளி. அவன் பள்ளியில் நன்றாக படித்து வந்தான். ஒரு நாள் பாபு பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு முதியவரை கண்டான். அந்த முதியவர் வேக வேகமாக நடக்க முடியாமல் நடந்து சென்று கொண்டிருந்தார். குறுக்கே ஒரு நாய் வரவும் தவறி கீழே விழுந்தார். அதில் அவரது கண்ணாடி உடைந்து விட்டது. கண் சரியாக தெரியாததால் அவர் கையில் இருந்து விழுந்த பொருள், பைகள் அடையாளம் தெரியவில்லை. சுற்றி முற்றி பார்த்துவிட்டு அவரது பொருள்கள், பைகள் எடுத்து வைத்துக்கொண்டு செல்லத் தொடங்கினார். மறைவாக விழுந்து கிடந்த அவருடைய மஞ்சப்பையை முதியவர் கவனிக்கவில்லை. சென்று விட்டார். இதை தூரத்தில் இருந்து கவனித்து கொண்டே நடந்து வந்த பாபு மஞ்சப்பையை எடுத்து பார்த்தான். அதில் நிறைய பணம் இருந்தது. அது பணப்பை என்று அறிந்து கொண்டான். உடனே ஓடி சென்று முதியவரை நிறுத்தினான். முதியவர், யாரப்பா நீ, ஏன் என்னை வழிமறிக்கிறாய் என்று கேட்டார். ஐயா, நீங்கள் கீழே விழுந்ததில் உங்கள் பணப்பையை எடுக்காமல் தவறவிட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் உங்கள் பணப்பையை ஒப்படைத்துவிட்டு போகலாம் என்று வேக வேகமாக ஓடி வந்துள்ளேன் என்றான் பாபு. முதியவர் கண்ணை நன்றாக ஒத்து பார்த்தார். அது அவருடைய பணப்பைதான் என்று தெரிந்து கொண்டார். உடனே பாபுவுக்கு நன்றி கூறினார். என் வீடு அருகில்தான் உள்ளது, வீட்டிற்கு வந்துவிட்டு போப்பா என்றார் முதியவர். பாபு, நேரமாகிவிட்டது, நான் செல்ல வேண்டும் என்றான். முதியவர், கண்டிப்பாக வீட்டிற்கு வந்துவிட்டுத்தான் போக வேண்டும் என்று வற்புறுத்தினார்.
பாபுவும் முதியவர் பாசமுடன் அழைப்பதால் அவரது வீட்டிற்கு செல்கிறான். வீட்டில் இருவரும் பேசிக்கொண்டு இருந்தனர். முதியவர் பாபுவுக்கு சாப்பிட பழங்கள், பிஸ்கட் போன்றவையை தந்தார். பாபுவும் சாப்பிட்டுவிட்டு நன்றாக உள்ளது என்றான். முதியவர் பாபுவிடம் அவனது குடும்பத்தை பற்றி விசாரித்தார். பாபு அவனது குடும்பம் ஏழ்மையான குடும்பம் என்றான். முன்னர் அவனது தந்தை ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தார். நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கியதால் நிறைய பேருக்கு வேலை போய்விட்டது. அதில் அவனது தந்தைக்கும் வேலை போய்விட்டது என்று கூறினான். நாங்கள் இப்போது சாப்பாட்டிற்கே மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றான். இதை கேட்ட முதியவர் பாபுவிடம், நீ மிகவும் நல்ல பையனாக தெரிகிறாய். உன் நேர்மைக்கு பரிசாக உன் தந்தைக்கு நான் வேலை சிபாரிசு செய்து வாங்கி தருகிறேன். கவலைப்படாமல் வீட்டிற்கு செல். நாளை உடனே உன் தந்தையை என்னை வந்து பார்க்க சொல் என்றார். அதன்படியே பாபுவின் தந்தைக்கு முதியவர் வேலை வாங்கி தந்துவிட்டார். பாபுவின் அப்பா இப்போது கவனமாக வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிறார். பாபுவின் அப்பா முதியவருக்கு நன்றி கூறினார். பாபுவை பாபுவின் அப்பா பாராட்டினார். பாபுவின் அப்பா நன்கு சம்பாதித்து வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி போட்டார். பாபுவின் குடும்பம் இப்போது பணக்கார குடும்பமாக மாறிவிட்டது. பாபு அந்த முதியவரின் பணப்பையில் இருந்த பணத்தை எடுத்திருந்தால் சிறிது காலம் செலவு செய்ய உதவியிருக்கும். மாட்டியிருந்தால் தண்டனை கிடைத்திருக்கும். ஆனால் பாபு நேர்மையாக செயல்பட்டதால், முதியவரிடம் பணத்தை ஒப்படைத்ததால் நேர்மைக்கு விலையுயர்ந்த பரிசு கிடைத்துவிட்டது. பாபுவின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு அவனது தந்தைக்கு வேலை. இதனால் பாபுவின் குடும்பம் முன்னேறி பணக்கார குடும்பமாக திகழ்கிறது. நிரந்தரமான வருமானம் நேர்மையான வழியில் நேர்மைக்காக கிடைத்தது என்று எண்ணி பாபுவின் குடும்பம் சந்தோஷப்பட்டனர். ஏழ்மையிலும் நேர்மையாக இருந்ததால் பாபுவை அவனது கிராமத்தில் அனைவரும் பாராட்டினர். முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த கதைகள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரும் கதைகளையும் கேளுங்கள். நன்றி. சுபம்.